இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. பிடிகேயில் 2040 திட்டத்திற்கு ஒத்துழைக்குமாறு மேல்தட்டு மக்களுக்கு பிரதமர் கோரிக்கை. பிடிகேயில் 2040 எனப்படும் 2040 கோலாலம்பூர் உள்ளூர் திட்டத்திற்கு அரசாங்கத்துடன் ஒத்துழைக்குமாறு மேல்தட்டு வர்க்கத்தினர் உட்பட சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்புக்கும் பிரதமர் அழைப்பு விடுத்துள்ளார். இந்த திட்டம் பேச்சுவார்த்தைக்கு கொண்டு வரப்பட்ட போது ஏற்கனவே வசதியாகவும் ஆடம்பரத்திலும் வாழ்ந்து வருபவர்களிடமிருந்து எதிர்ப்பு கிளம்பியது. அவர்கள் தங்கள் வாழ்க்கை முறை தொந்தரவுக்கு உள்ளாவதை விரும்பவில்லை என டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். இந்நிலையில் இத்திட்டத்தை இறுதி செய்யும் போது அனைவரையும் இது மகிழ்விக்காது என்பது தவிர்க்க முடியாதது என்றார் அவர். மக்கள் வீடமைப்பு திட்டங்களை அறிமுகப்படுத்த முயற்சிக்கும் போது அரசாங்கம் எதிர்ப்பை எதிர்கொள்கிறது. ஆனால் மடானி மேம்பாட்டு திட்டங்கள் போன்றவற்றை செயல்படுத்துவதில் அரசாங்கத்துக்கு அனுபவம் இருப்பதால் அரசின் பரந்த நோக்கத்தை புரிந்து கொண்டு மேல்தட்டு மக்கள் அவர்களின் ஆதரவை வழங்க வேண்டும் என பிரதமர் கேட்டுக்கொண்டார். கல்வியில் வெற்றி பெற்ற ஒவ்வொரு மாணவரின் மனதிலும் டாக்டர் தம்பிராஜா நிலைத்திருப்பார். சாஹித் மற்றும் புனிதன் இரங்கல். கல்வியில் வெற்றி பெற்ற ஒவ்வொரு மாணவரின் மனதிலும் ஸ்ரீ முருகன் கல்வி நிலையத்தின் தோற்றுநர் பேராசிரியர் தான்ஸ்ரீ டாக்டர் தம்பிராஜா நிலைத்திருப்பார் என தனது இரங்கல் செய்தியில் துணை பிரதமர் டாக்டர் அகமது சாஹித் ஹமீதி தெரிவித்தார். மலாயா பல்கலைக்கழகத்தில் தாம் உயர்கல்வியை மேற்கொண்ட போது ஒரு கல்வியாளராக, விரிவுரையாளராக மற்றும் சமூக உணர்வு மிக்க ஒரு நல்ல மனிதராக டாக்டர் தம்பிராஜாவை அறிந்துள்ளதாகவும் சமூகத்தில் உருமாற்றத்திற்கு கல்வியே அடிப்படை என்பதை அவர் எப்போதும் வலியுறுத்தி வந்ததை மறக்க முடியாது. அவரது மறைவு நாட்டிற்கும் மலேசிய இந்தியர்களுக்கும் குறிப்பாக கல்வியில் வெற்றி பெறுவதற்கு தூண்டுகோலாக இருந்தவர்களுக்கும் பெரும் இழப்பு என அகமது சாஹித் வர்ணித்தார். நாட்டில் மேலும் ஒரு கல்வியாளர் மறைந்தார் என நேற்று காலையில் அறிந்து தாம் கவலையும் அதிர்ச்சியும் அடைந்ததாகவும் அவரது குடும்பத்திற்கு மட்டும் இன்றி ஸ்ரீ முருகன் குடும்பத்திற்கும் தனது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்ளும் அதே வேளையில் அவர் ஆற்றிய சேவையும் தியாகமும் நாம் அனைவரின் மனங்களிலும் என்றும் நிலைத்திருக்கும் என பேராசிரியர் தான் ஸ்ரீ தம்பிராஜாவின் இல்லத்திற்கு சென்று அவரது நல்லுடலுக்கு அஞ்சலி செலுத்திய பின் வெளியிட்ட இரங்கல் செய்தியில் சாஹித் தெரிவித்தார். நாடு முழுவதிலும் ஆயிரக்கணக்கான மாணவர்களின் வாழ்க்கையில் உருமாற்றம் ஏற்படுத்துவதற்கு கல்வியை ஒரு தூண்டுகோலாக பயன்படுத்தியவர் அவர் என புனிதன் வெளியிட்ட இரங்கல் செய்தியில் தெரிவித்துள்ளார். தனது கேலி சித்திரத்திற்கு தீ வைத்த மாணவர்களை UMS இலிருந்து நீக்குவதற்கு பிரதமர் விரும்பவில்லை. வார இறுதியில் கோதகினபாலுவில் ஊழலுக்கு எதிரான பேரணியின் போது தனது கேலி சித்திரத்தை எரித்ததில் சம்பந்தப்பட்ட மாணவர்களை நீக்க வேண்டாம் என UMS எனப்படும் மலேசிய சபா பல்கலைக்கழகத்தை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கேட்டுக்கொண்டதாக உயர்கல்வி அமைச்சர் ஜம்ரி அப்துல் காதிர் தெரிவித்தார். பேரணியில் பங்கேற்றதாக அடையாளம் காணப்பட்ட பல்கலைக்கழகத்தை சேர்ந்த 13 மாணவர்கள் 2012ஆம் ஆண்டின் பல்கலைக்கழகங்கள் மற்றும் பல்கலைக்கழக கல்லூரிகள் சட்டத்தின் கீழ் இடைநீக்கம் அல்லது வெளியேற்றம் உள்ளிட்ட ஒழுங்கு நடவடிக்கையை எதிர்கொள்ள நேரிடும் என்று மலேசிய சபா பல்கலைக்கழகத்தின் உதவி துணைவேந்தர் காசிம் மன்சூர் கூறியிருந்தார். சம்பந்தப்பட்ட மாணவர்கள் தவறு செய்திருந்தாலும் அவர்களின் எதிர்காலமும் கல்வியும் மிக முக்கியமானவை என்பதோடு அவற்றிற்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என பிரதமர் விரும்புகிறார் என்று ஜம்ரி தனது முகநூலில் பதிவிட்டுள்ளார். பெர்னாஸ் ஏற்பாட்டில் பிஸ் பிரான்சிஸ் கிளந்தான் 2025 கடந்த ஜூன் 21ஆம் தேதி கோத்தபாரு மைதீன் துஞ்சுங்கிலில் பெர்னான் நேஷனல் பிரஹத் மலேசிய கிளந்தான் பல்கலைக்கழகத்துடன் இணைந்த பிஸ் பிரான்சிஸ் கிளந்தான் 2025 என்ற வணிகத்துறை விரிவாக்க முகாம் ஒன்றை வெற்றிகரமாக நடத்தியுள்ளது. இத்திட்டத்தை ஊக்கமளிக்கும் வகையில் அரசு நிறுவனங்கள், உரிமையாளர் நிறுவனங்கள் மற்றும் தொழில் முனைவோர்கள் உட்பட 30க்கும் மேற்பட்ட கண்காட்சியாளர்கள் கலந்து கொண்டுள்ளனர். இவ்விழாவை பெர்னாஸ் தலைவர் டாக்டர் முகமது ரொசான் பின் முகமது கசாலி தலைமை தாங்கியுள்ள நிலையில் பெர்னாஸின் தலைமை நிர்வாக இயக்குனர் திரு அசிசாம், பெர்னாஸ் பிரான்சைஸ் பிரிவு தலைவர் மற்றும் குஸ்காப் ஏஜென்சியின் பிரதிநிதிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். போலி 100 ரிங்கிட் நோட்டுகள் ஏமாற்றிய நபர்களுக்கு போலீஸ் வலைவீச்சு. நேற்று தம்பின் நகரில் இருக்கும் 2 உணவகங்களில் போலி 100 ரிங்கிட் நோட்டை கொடுத்து
உணவு வாங்கி சென்ற 2 சந்தேக நபர்களை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர் என்று தம்பில் மாவட்ட காவல்துறை தலைவர் அமருதீன் சரிமான் கூறியுள்ளார். வங்கிக்கு போலி நோட்டுகள் கிடைத்ததாக காவல்துறையினருக்கு வந்த 2 புகாரில் 2 நோட்டுகளுமே வெவ்வேறு உணவு கடை வியாபாரிகளால் வங்கியில் செலுத்தப்பட்டவை என்று முதல்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. 2 வெவ்வேறு நபர்கள் சம்பந்தப்பட்ட இந்த வழக்கு குற்றவியல் சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டு மேல் விசாரணை நடத்தப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் மேற்கண்ட சம்பவம் தொடர்பாக தகவல் அறிந்த பொதுமக்கள் காவல்துறையினரை உடனடியாக அணுக வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அங்கிள், தயவு செய்து நான் கெஞ்சி கேட்கிறேன். எம்ஆர்டி நிலையத்தில் பெண்ணின் பாவாடைக்கு கீழ் புகைப்படம் எடுத்த இளைஞரிடம் கதறல். எம்ஆர்டி நிலையம் ஒன்றில் ஒரு பெண்ணின் பாவாடையை படம் பிடித்த போது கையும் களவுமாக பிடிப்படுத்த ஓர் இளைஞர் பின்னர் உடைந்து மன்னிப்பு கேட்கும் வீடியோ வைரலாகி வருகிறது. நேற்று டிக்டாக்கில் பதிவேற்றப்பட்ட இந்த வீடியோ இதுவரை 2.2 மில்லியனுக்கும் அதிகமான பார்வைகளை பெற்றுள்ளது. சம்பந்தப்பட்ட பெண் தனது குழந்தையுடன் ரயிலில் ஏற தயாராக இருந்தபோது 11 வயது அவ்விளைஞன் அவரின் பாவாடையின் கீழ் ரகசியமாக கைபேசியை நீட்டியதை அப்பெண்ணின் கணவர் கவனித்து விட்டார். கோபமடைந்த கணவர் உடனடியாக சந்தேக நபரை எதிர்கொண்டு அவனது கைபேசியை பிடுங்கி அவனது கழுத்தை பிடித்து அருகில் உள்ள எம்ஆர்டி ஊழியரிடம் இழுத்து சென்றார். போலீசில் புகார் செய்யப்படுவதை தவிர்க்கும் முயற்சியில் அப்பையன் தரையில் விழுந்து தன்னை பிடித்த நபரின் காலை பிடித்துக் கொண்டு, அங்கிள், தயவு செய்து நான் கெஞ்சி கேட்கிறேன் என்று கதறினான். வலைதளவாசிகளும் அவனை நம்ப தயாராக இல்லை என்றே தோன்றுகிறது. போலீசில் புகார் செய்யுங்கள், இந்த சிறிய வயதில் இவனுக்கு ஒரு பாடமாக இருக்கட்டும் என சில வலைதளவாசிகள் கூறி வருகின்றனர். மெதுவாக சென்ற காரை 3 முறை மோதினார். ஹிலிக்ஸ் ஓட்டுநர் கைது. ஜஹூர் பாரு ஜாலான் போன்ற சாக்கில் ஞாயிற்றுக்கிழமை மெதுவாக ஓட்டி சென்ற சாலை பயணரின் ஃபெர்டவா ஆக்சியா காரை 3 முறை மோதியதை தொடர்ந்து 50 வயதுடைய உள்நாட்டு ஆடவரை போலீசார் கைது செய்தனர். பிற்பகல் 3:10 மணியளவில் துரோக செயல்கள் மற்றும் கவனக்குறைவாக வாகனம் ஓட்டியதற்காக சம்பவம் குறித்து போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர் என தென் ஜொஹூர் பாரு மாவட்ட போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் ரவுப் சலாமட் தெரிவித்தார். முன்னதாக 4 சக்கர வாகனமான டொயோட்டா ஹிலிக்ஸ் ஒன்று ஃபெர்டவா காரை பலமுறை பின் நோக்கி வேகமாக ஓட்டி செல்வதை காட்டும் 19 வினாடிகளை கொண்டு காணொலி சமூக ஊடகங்களில் வைரலானது. இதற்கிடையில் சந்தேக நபருக்கு 7 குற்றப்பதிவுகள் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. சிறுநீர் பரிசோதனையில் அவர் போதைப்பொருள் பயன்படுத்தவில்லை என தெரிய வந்துள்ளது. அந்த நபர் இன்று ஜொஹூர் பாரு மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் கூடுதல் விசாரணைக்காக குற்றவியல் சட்டத்தின் பிரிவு 117 கீழ் தடுப்பு காவல் விண்ணப்பத்திற்காக கொண்டுவரப்படுவார் என ரவுப் கூறினார். ஸ்ரீ சரவணன் தலைமையில் கண்ணதாசன் அறவாரியத்தின் ஏற்பாட்டில் இம்மாதம் 29ஆம் தேதி கண்ணதாசன் விழா 2025 மாய்காவின் தேசிய துணைத் தலைவரும் தாபா நாடாளுமன்ற உறுப்பினருமான ஸ்ரீ எம் சரவணன் தலைமையில் கண்ணதாசன் அறவாரியத்தின் ஏற்பாட்டில் இம்மாதம் 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று கண்ணதாசன் விழா 2025 கோலாலம்பூர் ஜாலான் ஈப்போ செந்தோல் செட்டியார்கள் மண்டபத்தில் பிற்பகல் 1:30 மணியளவில் நடைபெறும். இந்நிகழ்ச்சியில் கண்ணதாசன் அறவாரியத்தின் தலைவரும் சரவணன் உரையாற்றி நிகழ்ச்சியை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைப்பார். கவிஞர் பெர்னாட் ஷா வள்ளுவன் வழியில் கண்ணதாசன் எனும் தலைப்பில் உரையுடன் தமிழ்நாட்டில் இருந்து சிறப்பு சொற்பொழிவாளர்கள் தாமல் கோ சரவணன் மற்றும் திருமதி இந்திரா விஜயலட்சுமி காலத்தால் அழியாத காவியம் மற்றும் சமூகத்தின் பழுதுபோக்கிய கவியரசர் எனும் தலைப்பில் முறையே பேசுவார்கள். ஆண்டுதோறும் கண்ணதாசன் விழாவில் 5 மலேசிய இந்தியர்கள் விருந்து வழங்கி கௌரவிக்கப்படுவர். மொழி, இனம், கலை, கலாச்சாரம் என்ற அடிப்படையில் பிரசித்தி பெற்றவர்களுக்கும் மக்களுக்கு சேவையாற்றியவர்களுக்கும் இந்த விருதுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. இதுவரை 250க்கும் மேற்பட்ட மலேசியர்களுக்கு கண்ணதாசன் விழாவில் விருது வழங்கப்பட்டுள்ளது. போர் நிறுத்த இணக்கம் குறித்து ட்ரம்ப் அறிவித்த கொஞ்ச நேரத்தில் கத்தாரில் அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது ஈரான் நடத்திய 6 ஏவுகணை தாக்குதல். கத்தாரில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்களை குறிவைத்து ஈரான் 6 ஏவுகணை குண்டுகளை வீசி தாக்கியுள்ளது. தனது 3 அணுசக்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்திய அமெரிக்காவுக்கு பதிலடி தருவோம் என எச்சரித்த 24 மணி நேரங்களில் ஈரான் இத்தாக்குதலை மேற்கொண்டுள்ளது. கத்தார் தலைநகர் தோஹா முழுவதும் பெரும் வெடிப்பு சத்தம் கேட்டதால் பொதுமக்கள் பீதியடைந்தனர்.
இதையடுத்து உயர்மட்ட பாதுகாப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலும் ராணுவமும் போர் நிறுத்தத்திற்கு இணக்கம் கண்டிருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்த சில மணி நேரங்களில் ஈரான் தனது பலத்தை காட்டியுள்ளது. இதற்கு வாஷிங்டன் ஆற்றப்போகும் எதிர்வினை குறித்து மத்திய கிழக்கில் பெரும் கவலை எழுந்துள்ளது. கழிவிலிருந்து அதிசயம். பசுமை திறன்கள் பட்டறை மூலம் B40 சமூகங்களுக்கு அதிகாரம் அளிக்கும் NTW 2025. மனிதவள அமைச்சின் கீழ் இயங்கும் மனிதவள மேம்பாட்டு கழகமான HRD கார்ப் B40 வர்த்தகத்தினர்தான முதல் முறையாக ஒன்றாக வளருங்கள் கழிவுகளிலிருந்து அதிசயம் வரை என்ற பெயரில் உரம் தயாரிக்கும் பட்டறையை அண்மையில் ஏற்பாடு செய்தது. ட்ரஸ்ட் வயர்டு மலேசியா மற்றும் ஈகோ கேரேஜின் தொழில்நுட்ப நிபுணத்துவத்துடன் இணைந்து இத்திட்டம் மேற்கொள்ளப்பட்டது. இந்த பட்டறை 2025 NTW எனப்படும் தேசிய பயிற்சி வாரத்தின் ஒரு பகுதியாகும். இது நிலையான வாழ்க்கையை ஆதரிப்பதற்கும் புதிய வருமான வாய்ப்புகளை உருவாக்குவதற்கும் பங்கேற்பாளர்களை நடைமுறை பசுமை திறன்களுடன் பழக்கப்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. பண்டா ஸ்ரீ டாமான்சாரா பிளாட் ஸ்ரீ செம்பகாவில் நடைபெற்ற அந்த அரை நாள் பயிலரங்கு வாழ்நாள் முழுவதும் கற்றல் நடைமுறைகள் மற்றும் திறன் மேம்பாட்டை ஊக்குவிப்பதற்கான HRD கார்ப் மற்றும் அதன் பங்காளிகளின் கூட்டு உறுதிப்பாட்டை பிரதிபலிக்கிறது. இது என்ன வேடிக்கை! தாய்லாந்தில் வீட்டின் முன்னிருக்கும் கடைகள் டெலிவரி செயலி மூலம் உணவு ஆர்டரா? தாய்லாந்தின் வீட்டின் எதிர்ப்புறத்தில் இருக்கும் உணவகம் ஒன்றில் டெலிவரி செயலியின் மூலம் உணவு ஆர்டர் செய்த வாடிக்கையாளரின் வேடிக்கை செயல் வலைதளத்தில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகின்றது. டிக்டாக்கில் வெளியிடப்பட்ட அந்த வைரல் காணொலியில் டெலிவரி ரைடர் தெருவின் குறுக்கே நடந்து சென்று ஆர்டர் செய்த உணவை வாடிக்கையாளருக்கு ஒப்படைப்பதை காண முடிகின்றது. முகவரியை சரிபார்த்து ஆதாரமாக ஒரு புகைப்படத்தை எடுத்த பிறகு தனது மோட்டார் சைக்கிளில் ஏறி செல்வதற்கு பதிலாக அவர் உணவகத்துக்கு எதிரே உள்ள ஒரு வீட்டிற்கு நடந்து செல்வது பெரும் வேடிக்கையாய் இருந்தது. இந்நிலையில் வலைதளவாசிகள் பெரும்பான்மையான வாடிக்கையாளர்கள் டெலிவரி ஆர்டர்களையே ரைடர்களையே ஆதரிக்க விரும்புகிறார்கள் என்று கேலி செய்து வருகிறார்கள். 1 மில்லியனுக்கும் அதிகமான டிக்டாக் பார்வைகளை ஈர்த்த இந்த காணொலியின் கீழ் நெட்டிசன்கள் பல வகையான நகைச்சுவை கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது.